உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் ஜோதிக நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மாசி 11 23/2/2026 திங்கட்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சோமவாரமாக திங்கட்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய நாளில் சோமனை தரிசனம் செய்வது நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். சோமசேகரன் என்று சொன்னால் சந்திரனை தன்னுடைய தலையிலே அணிந்தவன் என்ற கருத்தின் அடிப்படையில் சந்திரனுக்கு சோமன் என்ற பெயரானது உண்டு. ஆகையினால் அந்த சந்திரனை தலையிலே சூடிய சிவபெருமானை வணங்குவதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த சந்திர கிரக தோஷமானது நீங்கும். அதற்கடுத்ததாக சிவம் என்று சொன்னாலே நன்மை என்று பொருள், சிவம் என்று சொன்னாலே இன்பம் என்று பொருள், சிவம் என்று சொன்னாலே சுகம் என்று பொருள். ஆகையினால் அந்த சிவனை நாம் தரிசிப்பதன் காரணமாக நமக்கு நன்மை, இன்பம், சுகம் ஆகியவை உடனடியாக கிடைக்கும் என்று சொன்னால் மிகையல்ல. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஞானசம்பந்த பெருமானாலே பாடல் பெற்ற அற்புத திருத்தலமாக விளங்கக்கூடிய அச்சிறுப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த அச்சிறுப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆட்சிபுரீஸ்வரர் என்று ஆட்சீஸ்வரர் என்று சிவபெருமான் அற்புதமான திருநாமத்தை தாங்கி அருள்பாலித்து வருகின்றார். அப்படி அற்புதமாக திருநாமத்தை தாங்கி அருள்பாலித்து வரக்கூடிய ஆட்சீஸ்வரர் ஆலயத்தை இப்பொழுது நாம் தரிசிப்போம். வாருங்கள். அச்சரப்பாக்கத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஆட்சீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆட்சீஸ்வரர் என்று சிவபெருமான் 2 திருநாமங்களை தாங்கி கொண்டு 2 சிவபெருமான் 2 அம்பாள் என்று அப்படி அருள்பாலித்து வருகின்றார். எமையாட்சீஸ்வரர் என்ற திருநாமத்தை தாங்கியும் உமையாட்சீஸ்வரர் என்ற திருநாமத்தை தாங்கியும் சிவபெருமான் அருள்பாலிப்பது அற்புதமான அமைப்பாக அமைந்திருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், பாண்டிய மன்னன் ஒருவன் திருத்தல யாத்திரை ஏற்றுக்கொண்டு, அதாவது வட இந்தியாவிலே சென்று அப்படி தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும், காசி தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மதுரை பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பாண்டிய மன்னன் இப்படி தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவன் வடக்கே செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பகுதி வழியாக வருகின்ற பொழுது இந்த அச்சிறுப்பாக்கம் இந்த இடத்திற்கு வருகின்ற நேரத்தில் அவனுடைய தேனினுடைய அச்சானது முறிந்தது. இந்த ஊருக்கே அச்சிறுப்பாக்கம் என்ற பெயர் அதற்கு தகுந்தாற் போலவே அந்த மன்னனுடைய தேரின் அச்சும் முறிந்தது. அந்த தேரின் அச்சை சரி செய்யக்கூடிய முயற்சியில் பணியாளர்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த மன்னன் என்ன செஞ்சான், அப்படி தகதக என்று ஜொலிக்கக்கூடிய தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடும்பு அப்படியே காயம் கனகம், கால் வால் செவி மாணிக்கம் பாயும் உருவோடு வந்தது. அப்படியே பாய்ந்து பாய்ந்து வந்தது. அது உடம்பு முழுக்க தங்கம், கால் வால் செவி பார்த்தீங்கன்னா மாணிக்கத்தினால ஆகி இருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு உடும்பு நம்ம பார்த்ததே இல்லையே. அந்த உடும்பை பிடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அந்த உடும்பு பின்னாலே வீரர்கள் போகின்றார்கள். அந்த உடும்பு ஒரு புதருக்குள்ளே சென்று மறைந்தது. அந்த உடும்பை எடுக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கின்ற பொழுது முடியவில்லை. மன்னன் என்ன செய்தான், அப்படியே சென்று உறங்குவதற்காக சென்று விட்டான். அந்த ஓய்வறையில் அவன் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய கனவில் சிவபெருமான் தோன்றி, நான் உடும்பு வடிவில் உனக்கு முன்பாக வந்தேன், நான் இங்கு குடியிருக்கின்றேன், எனக்கு இங்கு நீ ஆலயம் அமைப்பாயாக என்று சிவபெருமான் உணர்த்தினார். உணர்த்தியதன் அடிப்படையில் மறுநாள் காலையில் அந்த மன்னன் என்ன செய்தான், எழுந்து அந்த உடும்பு சென்று மறைந்த இடத்தை தோண்டி பார்த்தான். தோண்டி பார்த்தா கொஞ்ச தூரம் தோண்டின உடனே கொஞ்சம் ரத்தம் வருவதை போல இருந்தது. ஆஹா, என்ன இது என்று பார்க்கின்ற நேரத்தில் அங்கு ஒரு சிறிய சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தை தான் இன்றைக்கு நாம் ஆட்சீஸ்வரர் என்று, அதாவது இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சிவனை நாம் வணங்கி கொண்டு இருக்கின்றோம். அன்பர்களே, தானாகவே சுயம்புவாக தோன்றிய சிவபெருமான் எனவே அற்புத மூர்த்தியாக விளங்குகின்றார். அப்படிப்பட்ட அற்புத ஆலயமாக இருக்கக்கூடிய ஆட்சீஸ்வரர் ஆலயத்தை நாம் இப்பொழுது தரிசிப்போம். பாருங்கள். அச்சரப்பாக்கத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஆட்சீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் சிவபெருமான் தானாக தோன்றி அப்படி பாண்டிய மன்னனுக்கு காட்சி கொடுத்தார் என்று குறிப்பிட்டோம் அல்லவா. கோவில் கட்ட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்ற நேரத்தில் திருநேத்திரதாரி என்று சொல்லக்கூடிய சிவனடியார் அந்த பக்கம் வந்தார்.
அவரிடம் ஆலயம் கட்டக்கூடிய பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு மன்னன் வடக்கே சென்று விட்டான். அப்படி வடக்கே சென்ற மன்னன் திரும்பி வருகின்ற பொழுது பார்த்தால் இங்கு 2 சிவாலயங்கள், அதாவது 2 கர்ப்பகிரகங்களோடு அமைந்திருந்தன. மன்னன் என்ன என்று கேட்ட நேரத்தில் அப்பொழுது திருநேத்திரதாரி குறிப்பிட்டார், உம்மை ஆட்கொண்டான் அல்லவா சிவபெருமான், அவனை எமையாட்சீஸ்வரர் என்று, அதாவது ஆட்சிபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு இங்கு பிரதிஷ்டை செய்திருக்கின்றேன். அதற்கடுத்ததாக என்னை ஆட்கொண்டான் அல்லவா, அவனை உமையாட்சீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு இங்கு நான் பிரதிஷ்டை செய்திருக்கின்றேன் என்று அந்த உமையாட்சீஸ்வரருக்கு எதிரிலே தான் கொடிமரம், ராஜகோபுரம் போன்றவை அமைந்திருக்கின்றன என்று சொல்ல, அந்த அடிப்படையில் உமையாட்சீஸ்வரரும் உமையாம்பிகையும் எமையாட்சீஸ்வரரும் இளங்கிலி அம்பாளும் ஆக இங்கு 2 சிவபெருமான் 2 அம்பாள் என்று அப்படி அமைத்திருக்கின்றேன் என்று அந்த திருநேத்திரதாரி சொல்ல மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான். ஒற்றுக்கு 2 பங்கு என்று. எனவே இந்த ஆலயத்திலே வந்து நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் 1க்கு 2ஆக நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதற்கடுத்ததாக இந்த ஆட்சீஸ்வரர் ஆலயத்தில் அட்சர வடிவத்தில், எழுத்துக்கள் வடிவத்தில் சிவபெருமான் இருக்கின்ற காரணத்தால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவனை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் அவரவர்கள் எந்த கலையில் ஈடுபட்டு இருக்கின்றார்களோ அந்த கலை அவர்களுக்கு மிக எளிதாக கைவரும் என்ற கருத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது என்று தெரிவித்து, அன்பர்களே, அற்புத ஆற்றல் மிகு தெய்வமாக விளங்கக்கூடிய அச்சரப்பாக்கம் ஆட்சீஸ்வரருடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.